இந்த ஆள் அவரோட கையாலேயே அங்க இருக்க மேகத்தை அழிக்கிறாரு. அடுத்து இவரோட கையில ஒரு கயிறு மாதிரி ஒன்று சுத்தி அங்க இருக்க நிலா மேல தூக்கி போடுறாரு. அங்க இருக்க இரும்பு கம்பி மேல காலை வச்சுட்டு அந்த நிலாவை டைட்டா இழுக்கிறாரு. அந்த நிலாவும் இவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படியே அந்த இரும்பு கம்பியில அந்த கயிறை கட்டிட்டு அந்த நிலாவை கரெக்டான பொசிஷன்ல வைக்குவாரு. அடுத்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து காட்டுவாரு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அடுத்து அந்த நிலா முன்னாடி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு சமமான ஆளா இருக்குவாரு. இவரோட பவரை வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அப்படிதான் வானத்துல இருந்த நிலாவை கீழே இழுத்துருக்குவாரு. அதனால கடல்ல இருக்க தண்ணி எல்லாமே உள்வாங்கி இருக்கும். இதனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்குவாங்க. உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்குவாங்க. இது எல்லாமே இவரோட காதுல தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆரம்பத்துல இதை இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இவர் வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அப்போ கூட எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது இவருக்கு ரொம்பவே தலைவலி. அதுக்கப்புறம் இவர் ஒரு ஐடியா பண்ணுவாரு. மக்கள் வேண்டது எல்லாமே ஒரு ஃபைல் மாதிரி ஒரு டிராவ்ல வைக்குவாரு. ஆனா இவர் வீட்லயே அதை வைக்க இடமே இருக்கு. அடுத்து துண்டு சீட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு பாக்குவாரு. ஆனா அப்போ கூட இவர் வீடு ஃபுல்லா பேப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல வெப்சைட் மாதிரி ஒன்று ஓபன் பண்ணுவாரு. அதுல மக்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க. அதுல பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ மட்டும் தான் இவர் சொல்லுவாரு. எந்த ஒரு வேண்டுதலையும் முழுசா படிக்காம இவரு பாட்டுக்கு எஸ் ஆர் நோ கொடுத்துக்கிட்டு இருக்குவாரு. இதனால ஏகப்பட்ட வேண்டுதல் வந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவரால சுத்தமா முடியாது. அதனால எப்படியாச்சும் இந்த மக்கள் கிட்ட இருந்து காப்பாத்து கடவுள்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு.